நாங்க காங்கிரஸ்ல என்ன கேட்கிறோம்னா, ஊழல் நடந்திருக்கு, அது என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க. மாண்புமிகு திமுக மேயர் அம்மா அவர்கள் கண்ணீரும் கம்பளையுமா 1 ஹவருக்கு மீட்டிங்கை நிறுத்தி வச்சு அழுதுகிட்டே மன்றத்துக்குள்ள போயிட்டாங்க. இன்று கோவை மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன், ரமேஷ் மற்றும் ஷர்மிளா சந்திரசேகர் ஆகியோர் மாமன்ற கூட்டத்திற்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கூட்டம் தொடங்கியதும் வார்டுகளில் நடைபெறும் எந்த ஒரு மக்கள் நலப்பணிகள் குறித்தும் தங்களுக்கு தகவல் தெரிவிப்பதில்லை என கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி ஆளுங்கட்சியான திமுக மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக கவுன்சிலர்கள் இருதரப்பும் இணைந்து மேயரை முற்றுகையிட்டு காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கவுன்சிலர்களின் இந்த தொடர் முற்றுகை மற்றும் கடுமையான கூச்சல் குழப்பம் காரணமாக கோவை மாநகராட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக மாமன்ற கூட்டம் மதியம் 12 மணி வரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் இந்த மோதலின் உச்சகட்டமாக காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் காயத்ரியின் சேலையை திமுகவினர் இழுத்து அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறி அவையில் இருந்து கொந்தளிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்து காங்கிரஸ் உறுப்பினர் காயத்ரி கண்ணீருடன் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியில் மேயரை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் 5 பேரை 2 மாதம் சஸ்பெண்ட் செய்து மேயர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவம் கோவை அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.